இந்திய சினிமாவினுடைய முக்கியமான இன்னிசை குயில் ஆஷா போஸ்லே அவர்கள் தன்னுடைய 92வது வயதிலே ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி உலகை விட்டு மறைந்தார் என்ற செய்தி வந்திருக்கின்றது. இந்த வேளையில் ஆஷா போஸ்லே அவர்கள் ஹிந்தி திரையுலகிலே கோலோச்சிய பாடல்கள் மட்டுமன்றி தமிழ் ரசிக பெருமக்களை பொறுத்தவரையிலே அவர் தமிழிலே பங்களித்த பாடல்களை பற்றியும் நினைவு கூறுவர். ஆஷா போஸ்லே அவர்களை தமிழ் திரையுலகத்தின் இசையமைப்பாளர்களை பொறுத்தவரையிலே இசைஞானி இளையராஜாவை தொடர்ந்து எஸ்.ஏ. ராஜ்குமார், அவரை தொடர்ந்து இசைப்பியல் ஏ.ஆர். ரஹ்மான், தேனிசை தென்றல் தேவா, வித்யாசாகர் போன்றோர் பயன்படுத்தி கொண்டாலும் ஆஷா போஸ்லேயினுடைய கணவர் ஆர்.டி. பர்மன் அவர்கள் உலகம் பிறந்தது எனக்காக என்ற திரைப்படத்திலே தமிழுக்காக இசை கொடுத்த பொழுது அந்த திரைப்படத்திலும் பாடியளித்தவர் ஆஷா போஸ்லே. அந்த வகையிலே ஆஷா போஸ்லே அவர்கள் பாடிய பிரபலமான மற்றும் அதிகம் வெளியிலே தெரியாத சில பாடல்களின் தொகுப்பாக உங்கள் முன் இந்த பாடல் தொகுப்பை வழங்குகின்றேன். முதலில் இசைஞானி இளையராஜாவின் இசையிலே தமிழில் ஏராளமான பாடல்களை பாடியவர் ஆஷா போஸ்லே அவர்கள். அதைத் தொடர்ந்து தெலுங்கிலும் கூட ஒரு படத்திலே 2 பாடல்களை பாடியிருக்கின்றார். எனவே இசைஞானி இளையராஜாவின் இசையிலே ஆஷா போஸ்லே அவர்கள் பாடியளித்த அந்த பாடல்களை கொஞ்சம் நினைப்பூட்டுவோம். அந்த வகையிலே முதலிலே ஒலிக்கின்ற பாடல் எங்க ஊரு பாட்டுக்காரன் திரைப்படத்திலே ஆஷா போஸ்லே அவர்களுக்கு தனி முத்திரை கொடுத்த பாடலாக அமைந்து காலத்தால் அழியாத பாடலாக இன்று ரசிகர் மனதிலே நீங்கா இடம் பெற்றிருக்கின்றது. ஆஷா போஸ்லே அவர்களுக்கு அற்புதமான பாடல் வரிகளை அளித்த கங்கை அமரன் அவர்கள் தொடர்ந்து அவர் இயக்கிய ஒரு திரைப்படம் சர்க்கரை பந்தல். அந்த திரைப்படத்திலே கங்கை அமரன் இயக்கத்திலே ஆஷா போஸ்லே அவர்கள் இசைஞானி இளையராஜாவின் இசையிலே பாடலை பாடியிருக்கின்றார். இந்த பாடலுக்கான வரிகளையும் அளித்தவர் கங்கை அமரன். ஆஷா போஸ்லே அவர்கள் இசைஞானி இளையராஜாவின் இசையிலே பாடியளித்த பாடல்கள் வரிசையிலே நான் சொன்னதே சட்டம் திரைப்படத்திலே பிரபலமான பாடல்களும் அமைந்திருந்தன. வாலி அவர்கள் எழுதிய பாடல்கள் 2 இப்பொழுது கேட்போம். இந்த 2 பாடல்களையும் எஸ்.பி. பாலசுப்ரமணியம் மற்றும் ஆஷா போஸ்லே இருவரும் இணைந்து பாடியிருக்கின்றார்கள். கூட்டம் நான் யாரோ. இந்த 2 பாடல்களிலே அதிகாலை நேரம் என்ற பாடல் மிகவும் புகழ்பூத்த ஒரு பாடலாக அன்றைய காலத்திலே திகழ்ந்தது. அதே போல நான் காமராசன் அவர்கள் எழுதிய அற்புதமான ஒரு பாடல் அந்த திரைப்படத்திலே இன்னும் ஒரு ஜோடி பாடலாக எஸ்.பி. பாலசுப்ரமணியம் மற்றும் ஆஷா போஸ்லே ஆகியோர் பாட ஒலித்தது. அன்றைய காலத்திலே மிக மிக புகழ்பூத்த பாடலாக அந்த பாடலும் திகழ்ந்தது. அது இதோ. நான் சொன்னதே சட்டம் திரைப்படத்திலே ஆஷா போஸ்லே அவர்களுக்கு அதிகப்படியான பாடல்கள் வாய்த்தன என்று ஆரம்பத்திலே குறிப்பிட்டிருந்தேன். அந்த வகையிலே தொடர்ந்து கங்கை அமரன் அவர்கள் கொடுத்த அந்த 2 பாடல்களையும் கேட்டு பார்ப்போம். இசைஞானி இளையராஜாவின் இசையிலே ஆஷா போஸ்லே அவர்கள் பாடியளித்த பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்த பாடலுக்கு ஒரு சிறப்பு இருக்கின்றது. என்னவென்றால் இந்த பாடல் ஆஷா போஸ்லே அவர்களுக்காக கங்கை அமரன் அவர்கள் எழுதி ஆரம்பத்திலே ஒலிப்பதிவு செய்த பாடல் பாண்டியராஜன் அவர்களது திரைப்படம் ஒன்றுக்காக. ஆனால் காலம் கடந்து புதுப்பாட்டு என்ற திரைப்படத்திற்காக ராமராஜன் நடிக்க அந்த திரைப்படத்திலே இந்த பாடல் இடம் பிடித்தது. இசைஞானி இளையராஜாவோடு ஆஷா போஸ்லே அவர்கள் அந்த பாடலை பாடியிருந்தார். ஆஷா போஸ்லே அவர்கள் தமிழிலே பாடிய பாடல் தொகுப்பை எடுத்துக்கொண்டால் அதிகப்படியான பாடல்களை எஸ்.பி. பாலசுப்ரமணியம் அவர்களோடு ஜோடியாக அவர் பாடியளித்திருக்கின்றார். அந்த அனைத்து பாடல்களும் முத்து முத்தான பாடல்களாக அமைந்திருக்கின்றன. அந்த வகையிலே மீரா திரைப்படத்திலே அந்த திரைப்படத்தினுடைய அடிநாதமாக அமைந்த ஒரு பாடல் இருக்கின்றது. அந்த பாடல்
மீரா திரைப்படத்திலே இன்னும் ஒரு பாடலையும் ஆஷா போஸ்லே அவர்கள் பாடியிருக்கின்றார். ஒரு துள்ளிசை பாங்கிலே அமைந்தது அந்த பாடல். மீரா திரைப்படத்திலே இன்னும் ஒரு குதூகல பாடலை எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களோடு ஆஷா போஸ்லே அவர்கள் பாடி அளித்திருக்கின்றார் இப்படி. ஆனால் அதில் ஒரு புதுமை என்னவென்றால் அதிகமான வரிகள் இல்லாமல் ஆலாபனைகளில் துள்ளிசையாக அவர் திகழ்ந்திருப்பார். சகோதரிகள் லதா மங்கேஷ்கர் மற்றும் ஆஷா போஸ்லே அவர்கள் இருவரும் ஒரே படத்திலே பாடிய புதுமை நிகழ்ந்திருக்கின்றது. அந்த திரைப்படம் இசைஞானி இளையராஜாவின் இசையிலே மலர்ந்த கண்ணுக்கொரு வண்ணக்கிளி. ஆனால் அந்த படத்தினுடைய துரதிர்ஷ்டம் அற்புதமான பாடல்கள் அமைந்திருந்தாலும் கூட படம் இதுவரை வெளியாகவில்லை. கண்ணுக்கொரு வண்ணக்கிளி திரைப்படத்திலே 2 வடிவங்களிலே அமைந்த பாடல்களிலே ஒன்று தனிப்பாடலாக KJ ஜேசுதாஸ் அவர்கள் பாட, இன்னொரு பாடலை எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களோடு ஜோடி சேர்ந்து பாடியிருக்கின்றார் ஆஷா போஸ்லே. ஆஷா போஸ்லே அவர்களுக்கு ஜோடி பாடல்களாகவும் துள்ளிசை பாடல்களாகவும் இசைஞானி இளையராஜா அவர்கள் வழங்கியிருந்த பாடல் வரிசையிலே அடுத்து 90களிலே அமைந்தது சேதுபதி IPS. அந்த திரைப்படத்திலே அமைந்த துள்ளிசை பாடல் ஆஷா போஸ்லே அவர்களுக்கு பெரும் புகழ் கொடுத்த ஒரு பாடலாக அமைந்திருந்தது. ஹேராம் திரைப்படத்தினுடைய கலை நயம் போன்று இசை நயமும் சிறப்புமிக்கது. அந்த திரைப்படத்திலே அமைந்த ஆஷா போஸ்லே ஹரிஹரன் பாடிய பாடல் இசைஞானி இளையராஜாவினுடைய பாட்டு சரித்திரத்திலே மிக முக்கியமான பாடலாகவும் ஆஷா போஸ்லே அவர்களுடைய திரை இசை பாடல் வரிசையிலே தவிர்க்க முடியாத ஒரு பாடலாகவும் அமைந்து விளங்குகின்றது. இப்படியாக தமிழிலே இசைஞானி இளையராஜாவின் இசையிலே ஆஷா போஸ்லே அவர்கள் பாடி அளித்த பாடல்களை கேட்கும் பொழுது உங்களுக்கே தோன்றியிருக்கும் எவ்வளவு அற்புதமான பாடல்கள் என்று. இந்த வேளையிலே 90களிலே புகழ்பூத்த நட்சத்திர இயக்குநராக தெலுங்கு திரையுலகிலே விளங்கியவர் ராகவேந்திர ராவ். அவருடைய இயக்கத்திலே வெளிவந்த திரைப்படம் அஸ்வமேதம். இந்த திரைப்படத்தினுடைய நாயகன் நந்தமூரி பாலகிருஷ்ணா. இந்த திரைப்படத்திலே சிறப்பு என்னவென்றால் இசைஞானி இளையராஜாவின் இசையிலே எஸ்பி பாலசுப்ரமணியம், ஜானகி, எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா இவர்களோடு எஸ்பி பாலசுப்ரமணியம், ஆஷா போஸ்லே என்று கூட்டணியாக பாடல்கள் அமைந்திருந்தன. அந்த வகையிலே 2 பாடல்களை எஸ்பி பாலசுப்ரமணியம், ஆஷா போஸ்லே ஆகியோர் இணைந்து பாடியிருந்தார்கள். அனைத்து பாடல்களையும் எழுதியிருந்தவர் வெட்டூரி. இப்பொழுது அந்த 2 பாடல்களுடைய முன்னோட்டத்தையும் கேட்போம். இப்படியாக இசைஞானி இளையராஜாவின் இசையிலே ஆஷா போஸ்லே அவர்கள் பாடியளித்த எண்ணற்ற பாடல்கள் அனைத்தும் முத்தான பாடல்களாக தமிழ் தெலுங்கு ரசிகர் மனங்களிலே வீற்றிருக்கின்றன. அடுத்ததாக ஆஷா போஸ்லே அவர்கள் அவருடைய கணவர் ஆடி பர்மன் அவர்களது இசையிலே உலகம் பிறந்தது எனக்காக என்ற திரைப்படத்திலே 2 பாடல்களை பாடி அளித்திருக்கின்றார். அவற்றையும் பார்ப்போம். ராமராஜன் அவர்களது எங்க ஊரு பாட்டுக்காரன் என்ற திரைப்படத்திலே ஆஷா போஸ்லே அவர்கள் தமிழிலே பாட ஆரம்பித்து எண்ணற்ற பாடல்களை புகழ்பூத்த பாடல்களை பாடியளித்த வகையிலே அடுத்ததாக அந்த காலகட்டத்திலே இளையராஜாவை தொடர்ந்து SA ராஜ்குமார் அவர்களும் பயன்படுத்தி இருக்கின்றார் தங்கத்தின் தங்கம் திரைப்படத்திலே. அதிலே ஒரு சிறப்பு என்னவென்றால் இந்த திரைப்படத்தினுடைய நாயகனும் ராமராஜன். அதேவேளை சற்று முன்னர் பார்த்த உலகம் பிறந்தது எனக்காக என்ற AVM தயாரிப்பிலே அமைந்த சத்யராஜ் நடித்த அந்த திரைப்படமும் ராமராஜன் நடித்த தங்கத்தின் தங்கம் என்ற திரைப்படமும் ஒரே நாளிலே சித்திரை புத்தாண்டு வெளியீடாக 1990ஆம் ஆண்டு வெளியானவை. இந்த தங்கத்தின் தங்கம் திரைப்படத்தை எடுத்துக்கொண்டால் அதிலே ஜோடி பாடல் ஒன்று. அந்த ஜோடி பாடலிலே ஆஷா போஸ்லே அவர்கள் பாடாமல் சோக பாடலிலே பாடியிருக்கின்றார். அந்த
சோக பாடலோடு இன்னும் ஒரு பாடலையும் தனித்து பாடியிருக்கின்றார் ஆஷா போஸ்லே. இந்த 2 பாடல்களையும் எழுதியிருந்தவர் படத்தினுடைய இசையமைப்பாளர் S.A. ராஜ்குமார். அவற்றை அடுத்து பார்ப்போம். செவ்வந்தி பூ மாலை கட்டு முத்து முத்து நாங்கண்ட முத்து தென்பாண்டி சீம முத்து. 1997 ஆண்டிலே மணிரத்னம் அவர்களது தயாரிப்பிலே 2 படங்கள் வெளியாகின்றன. ஒரு திரைப்படம் அவருடைய இயக்கத்திலே வெளிவந்த இருவர். இந்த திரைப்படத்திலே இசைப்புயல் A.R. ரஹ்மான் இசையிலே அமைந்த பாடலை ஆஷா போஸ்லே அவர்கள் பாடியிருக்கின்றார். இப்படியான ஒரு அரசியல் வரலாற்று பின்னணி கொண்ட திரைப்படத்திலும் ஆஷா போஸ்லேயினுடைய குரல் அணி செய்திருக்கின்றது. அதே 97 ஆண்டிலே மணிரத்னத்தினுடைய தயாரிப்பிலே வசந்த் அவர்களது இயக்கத்திலே வெளிவந்த நேருக்கு நேர் திரைப்படத்திலே தேனிசை தென்றல் தேவா அவர்களது இசையிலே ஹரிஹரனோடு ஆஷா போஸ்லே அவர்கள் பாடிய பாடலும் புகழ்பூத்த பாடலாக இன்றும் விளங்குகின்றது. இசைப்புயல் A.R. ரஹ்மான் அவர்கள் ஆஷா போஸ்லே அவர்களுக்கு தொடர்ந்து பாடல்களை வழங்கிய வகையிலே அலைபாயுதே திரைப்படத்திற்காகவும் சங்கர் மகாதேவன் அவர்களோடு ஆஷா போஸ்லே குழுவினர் பாடுகின்ற பாடலாக இன்னும் ஒரு பாடல் அமைந்தது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மாபெரும் வெற்றி படமாக அமைந்த சந்திரமுகி திரைப்படத்திலே இடம்பெற்ற ஒரு நட்சத்திர பாடலாக அமைவது ஜுகபாரதி என்ற அடுத்த தலைமுறை பாடலாசிரியரது வரிகளிலே வித்யாசாகர் அவர்களது இசையிலே மது பாலகிருஷ்ணன் அவர்களோடு ஆஷா போஸ்லே அவர்கள் பாடியளித்த அந்த பாடலும் பெரும் வெற்றியை புகழை கொடுத்த ஒரு பாடலாக அமைந்தது. கொஞ்ச நேரம் பேசக்கூடாதா. இப்படியாக தமிழ் திரைப்பட உலகிலே 80கள் 90களிலும் 2000 ஆரம்பங்களிலும் கோலோச்சிய ஒரு பாடகியாக ஆஷா போஸ்லே அவர்கள் திகழ்ந்திருக்கின்றார் என்பதிலே மிகையில்லை. ஆஷா போஸ்லே அவர்களது ஆன்மா சாந்தி அடைய பிரார்த்திப்போம். இந்த தொகுப்பை வழங்கிய நான் நேசம் கலந்த நட்புடன் அன்பன் கானா பிரபா. வணக்கம் நேர்களே.